ரஜினிகாந்த் கேமியோ ரோல் பண்ண படம் வந்து லால் சலாம். இந்த படத்தை இயக்கி இருக்கிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதாவது ரஜினியோட மகள் தான். இந்த படத்துல வந்து விஷ்ணு விஷால், நம்ம விக்ராந்த் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் என்ன சொல்லுது? எத பத்தி இந்த கதைய வந்து எடுத்திருக்காங்க? ஏன்னா இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்லயே வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "எங்க அப்பாவ சங்கின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனா தயவுசெய்து எங்க அப்பா சங்கின்னு கூப்பிடாதீங்க. எனக்கு ரொம்ப கோவமா வரும். ஆனா எங்க அப்பா சங்கி கிடையாது. ஒருவேளை அவர் சங்கியா இருந்திருந்தாருன்னா, லால் சலாம் படத்துல நடிச்சிருக்கவே மாட்டாரு. அந்த கேரக்டர அவர் வந்து ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டாரு. மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல தான் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. உண்மையிலேயே அவங்க மகள் சொன்ன மாதிரி இதுல மொய்தீன் பாய் என்ற கேரக்டர் வந்து சங்கி, அதாவது சங்கின்னு யார குறிப்பிடுவாங்கன்னா, மதவெறியோடு இருக்கிற இந்துத்துவா கொள்கையோடு வெறுப்புணர்ச்சிய, வெறுப்பு அரசியல பரப்பி கொண்டிருக்கிற நபர்கள தான் சங்கின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் தானா இந்த கதாபாத்திரம், ரஜினி கதாபாத்திரம். அதுதான் என்ன சொல்ல வருது? இதுல வந்து மத வெறுப்பு அரசியலை வந்து அவர் வந்து புறந்தள்ளிட்டு எல்லா மதமும் சம்மதம்ன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மைய கருவாக எடுத்திருக்காங்கன்னு அப்ப பேசினாங்க. பட் படம் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த படம் அவங்க எல்லாம் பேசின மாதிரி இருக்கா? ரஜினியை இனிமே சங்கின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்களா? ரஜினி என்ன பண்ணியிருக்காருங்க? கேமியோ ரோல்னு சொன்னாங்களே அவ்வளவுதானா? எவ்வளவு நேரம் வராரு? எவ்வளவு நேரத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத முழுமையான ஒரு சின்ன டீடைல்டிங் வீடியோவா பார்க்கலாம். அது விமர்சனமா நீங்க பார்க்க வேண்டாம். ஒரு டீடைலிங் வீடியோவா பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் ஊக்கத்தையும் தரும். இது போன்ற நிறைய வீடியோக்கள் வெளியிடுவதற்கு அது பலனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஆக்சுவலா லால் சலாம் படம் வந்து அறிவிப்பு வெளியில் வந்த உடனே ரஜினி வந்து மகளுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுக்குறாரு அப்படின்ற விஷயம் பேச்சு அடிபட்டுச்சு. அப்புறம் படம் ரிலீஸ் விஷயங்கள் தள்ளி தள்ளி போச்சு. ஒரு கட்டமா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஆடியோ லான்ச்ல அவர் பேசின விஷயங்களும் பெரிய பேசு பொருளா மாறிச்சு. இந்த மேடையில இல்லாத விஜய் பத்தி பேசினாரு, மேடையில் இல்லாத அஜித் பத்தி அங்க சில பேர் பேசினாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்தாலும் அது எப்படியோ லால் சலாமுக்கு ரிலீஸுக்கு உதவி செய்யுமா அப்படின்னு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு படம். இந்த படத்தோட நம்ம கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒன்லைன் ஸ்டோரியா சொல்ல முடியாது. ஒரு கதையா தான் நம்ம அதை வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ அந்த கதையில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்னா, மத வெறுப்பு அரசியல் அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிற அது குறித்து வந்து பெரிய லெவல்ல மத வெறுப்பு அரசியலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி வேற ஒரு ஜானர்ல நாங்க ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ரஜினி, அதாவது ரஜினி கதாபாத்திரம் மொய்தீன் பாய் கதாபாத்திரமும் லிவிங்ஸ்டனும் வந்து 2 பேருமே வந்து நண்பர்கள். லிவிங்ஸ்டன் இந்துவா இருக்காரு, இவர் வந்து இஸ்லாமியர். 2 பேரும் ஆரம்ப காலத்துல நண்பர்களா இருக்காங்க. உங்களுக்கு 2 பேருக்கும் 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. 2 பேருமே சிறு வயதுல இருந்தே அவங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து ரொம்ப அந்யோன்யமா வந்து இவங்க இருக்கிற மாதிரி பெரியவங்க இருந்தா கூட இந்த சின்ன பசங்க மத்தியில வந்து பெருசா ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. அவங்களுக்குள்ள குழந்தையில இருந்தே அவங்க நட்பு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எலியும் புனியமாவே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவர் இறந்து போயிறாரு. அதாவது யாருன்னா விஷ்ணு விஷாலுடைய அப்பா இல்ல. சோ அதனால அவனையும் வந்து தன் பிள்ளை மாதிரியே விக்ராந்த் வந்து ரஜினியோட மொய்தீன் பாயுடைய பையன். அவரே படிக்க வைக்கணும், படிக்க வைக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இவங்க மும்பைக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க. அதாவது மொய்தீன் பாய் வந்து மும்பை போயிடுறாரு. சோ விக்ராந்தும் அவரோட அங்க போயிடுறான். இங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து நல்ல கிரிக்கெட் விளையாட்டுல வந்து ஆர்வமா இருக்காரு விஷ்ணு விஷால். இதே மாதிரி மும்பையிலயும் அவர் வந்து கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வமா இருக்காரு விக்ராந்த். 2 பேருமே கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்காங்க. இங்க வந்து கிராமத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா விளையாடின காலகட்டத்துல ஒரு அணிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலப்போக்குல பல விஷயங்கள் வந்து நடந்து 2 அணிகளா மாறி போச்சு. இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனி அணியாவும், இந்துக்களுக்கு ஒரு தனி அணியாவும் கிரிக்கெட்ல மாறி போச்சு. விஷ்ணு விஷால் தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்துட்டே இருக்காரு. எப்படியாவது அவரை ஜெயிக்கணும் அப்படின்னா மீண்டும் வந்து அந்த கிரிக்கெட் விளையாட்டுல வந்து பாம்பேல இருக்கிற விக்ராந்த் இங்க வந்து இறங்கி விளையாடணும்னு ஒரு டீம் வந்து ஆசைப்படுறாங்க. இதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து தேர்தல் நேரத்துல அந்த ஊர்ல வந்து ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து இந்துக்களும் நம்ம முஸ்லிம்களும் ரொம்ப அண்ணன் தம்பியா ஒண்ணு மண்ணா இருக்கிறதுனால அவங்கள பிரிக்க முடியல. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வாக்கின்படி தான் அவங்க போடுறாங்க. ஸோ அங்க வந்து ஆட்சி அதிகாரத்தையோ அந்த பதவியையோ பிடிக்க முடியாத ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இதுக்கு இடையில தான் வந்து போஸ்டர் நந்தகுமாரும் நம்ம எஸ் ரவிக்குமாரும் ஒரு முடிவு பண்றாங்க. எப்படியாவது அதுல வந்து ஆட்டத்தை கலைக்கணும், எப்படியா ஆட்டத்தை கலைச்சு ஓட்டை நம்ம பிரிக்கணும், அந்த மத வெறுப்பு அரசியலை அங்க பூத்தி விட்டோம்னா நமக்கு ஒரு காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி மத வெறுப்பு அரசியலை பூத்துறதுக்கு திட்டம் போடுவாங்க. அது வந்து ரொம்ப சிறம்பட கரெக்டா ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரசன்னா கிட்ட சொல்லுவாங்க. விவேக் பிரசன்னா இவன் வந்து யாருன்னா நம்ம போஸ்டர் நந்தகுமாருடைய மருமகனா இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, திருட்டுத்தனமா நிறைய விஷயங்களை சொல்லி உருவேத்தி அங்க வந்து மத மோதலை, மத பிரச்சனையை மெதுவா தூண்டி விடுவார், சாதி பிரச்சனையை தூண்டி விடுவார்.
ஒரு கட்டம் இது வந்து பெரிய லெவல்ல மாறினோட அங்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. கிரிக்கெட் போட்டி ஒண்ணு அங்க நடக்கும். அந்த கிரிக்கெட் போட்டியில விக்ராந்த் வந்து மும்பைல இருந்து விளையாட வருவாரு. இங்க வந்து எதிரும் புதிருமா விளையாடுவாங்க. ஒரு பக்கம் விஷ்ணு விஷால், இன்னொரு பக்கம் விக்ராந்த். 2 அணிகள் மோதும். இந்த மோதல்ல ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை விஷ்ணு விஷாலுக்கு வரும்போது, அங்க ஒரு பெரிய பிரச்சனைய கிளப்பி விடுவாங்க. கிளப்பி விட்டோம்னா, அது பெரிய மோதலா மாறுது. மோதல வந்து பயன்படுத்திப்பாங்க. யாருன்னா விவேக் பிரசன்னாவுடைய டீம் மோதல பெருசு பண்ணிட்டு, அங்க அடிதடி ஆயிடும். ஒரு கட்டத்துல வந்து விஷ்ணு விஷால் வந்து எதையோ எடுத்து அடிக்க போய் அது வந்து விக்ராந்தோடைய வலது கையில பட்டுரும். ஏற்கனவே விக்ராந்த் வந்து கிரிக்கெட்ல நல்ல பிளேயர். அவன் ஒரு ராஞ்சி கோப்பைக்கு செலக்ட் ஆயிருப்பாரு. இந்த கேப்ல இங்க ஊருக்காக விளையாட வந்த இடத்துல கையில அடிபட்டுரும். அது வந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுவாங்க. அவரை எடுத்துட்டு போறது விவேக் பிரசன்னா தான் தூக்கி கார்ல தூக்கி போட்டு போவாரு. என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவருக்கு வந்து கையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும். சோ விக்ராந்தனுடைய கை வெட்டப்படுகிறது. கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னு சொல்லி ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தா, அதுவும் ராஞ்சில வந்து செலக்ட் ஆன ஒரு பிளேயருடைய கை வந்து துண்டிக்கப்பட்ட உடனே அப்படியே உடைஞ்சு போயிடுவாரு நம்ம மொய்தீன் பாய், ரஜினி கேரக்டர். என்ன பண்றதுன்னு தெரியாது. தன்னுடைய மகன் ரொம்ப செல்ல பையன். அவனை கிரிக்கெட்டுக்காகவே அவர் ரொம்ப ஆசையா பாசமா வளர்த்திருப்பாரு. அவனுடைய கை போயிட்ட உடனே அவனும் வந்து வெறுப்படைஞ்சிருவான். யார் இதற்கு காரணம்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் மேல கை காட்டுவாங்க எல்லாரும். சோ இவனும் பயங்கர கோபமாயிடுவான். என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல இதை குளிர் காய்ஞ்சி இதுல இருந்து அரசியல் ஆதாயம் தரலாமான்னு சொல்லி விவேக் பிரசன்னாவும் போஸ்டர் நந்தகுமாரும் ட்ரை பண்ணுவாங்க. இவர்களுடைய எண்ணம் நிறைவேறியதா? உண்மையிலேயே அந்த கை போவதற்கு யார் காரணமா இருந்தா? விஷ்ணு விஷால் தான் அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டானா? இதுல மத மோதல்களும் வந்து எப்படி உள்ள பூந்து வருது? ரஜினியோட முடிவு என்ன ஆகுது? ரஜினி வந்து அந்த பையனை விஷ்ணு விஷாலை ஏத்துக்கிட்டாரா? தன் நண்பனுடைய பையன்னு வளர்த்ததை திரும்பி அவர் வந்து அதே பாசம் காட்டினாரா? இல்ல அவர் கொடூரமான வில்லனா மாறிட்டாரா? கடைசியில என்ன சொல்ல வராங்க? செந்திலுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்காங்க? தம்பி ராமையாவோட கதாபாத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பல விஷயங்களோடு இந்த படத்தை நகர்த்தியிருக்காங்க. கடைசியில கிரிக்கெட் விளையாட்டு போட்டி வென்றதா, இல்ல மத அரசியல் வென்றதா, மத நல்லிணக்கம் வென்றதா அப்படின்னு ட்ரையாங்கிள்ல சொல்லியிருக்காங்க. அது வந்து படம் பார்க்கறவங்களுக்கு கிளைமேக்ஸ் வரும்போது புரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ இதுதான் அந்த படத்தோட கதையா நம்ம புரிஞ்சுக்கிட்டது. ஆனா இந்த படத்துல வந்து ரொம்ப 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 கவனிக்கப்படத்தக்க விஷயம் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதுல ஒண்ணு வந்து செந்தில் கதாபாத்திரம். அவர் வந்து ஊர்ல வந்து அந்த கோயில் பூசாரியா இருப்பாரு. அவர் வந்து சொல்லுவாரு, ஊர்ல திருவிழா பண்ணிட்டா எல்லாரும் வரணும்பா வரணும்பான்னுவாரு. இப்ப திருவிழா ஏன் நடத்துறோம் அப்படின்றது ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுப்பாரு பாருங்க. உண்மையிலேயே அது வந்து எல்லா கிராமங்களிலும் பெருசுங்க, வயசானவங்க, எல்லா ஊர்கள்லயும் பசங்களை வந்து படிப்புக்காக வெளிநாட்டுல அனுப்பிட்டு இங்க வந்து தனியா உட்காந்துருப்பாங்க. அப்பா அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. பசங்கள்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க. பேரன் பேத்திலாம் வெளிநாட்டுல இருக்கும். வயசாயிரும் அப்பா அம்மாவுக்கு. பார்க்க கூட ஆள் இருக்காது. எல்லாம் வேலைக்காரங்க தான் செய்வாங்க. எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களா இருந்தாலும் வேலைக்காரங்களை நம்பி தான் இருப்பாங்க. கிராமங்கள்ல அதே மாதிரி தான். நகரத்துக்கு வேலைக்கு போயிருப்பான் பையன். திருவிழா காலகட்டங்கள்ல தான் வந்து ஒண்ணு கூடுவாங்க. ஊருக்கு கண்டிப்பா வரணும். காப்பு கட்டிட்டா வெளியே போகக்கூடாது அப்படின்னு நிறைய ஐதீகங்கள் கொண்டு வந்தது. ஊர்ல சாமி எங்க வேணா கும்பிட்டுக்கலாம்பா. சாமி கும்பிடுறதுக்காக மட்டும் திருவிழா நடத்துறது இல்ல. அந்த 2, 3 நாட்கள் மட்டும் நீங்க வந்து எங்க குடும்பத்தோட இருந்து, எங்களோட நீங்க வந்து அந்த ரொம்ப அன்பை பரிமாறுவீங்கல்ல, இதற்காக தான் நாங்க உங்கள வர வைக்கிறோம்னு சொல்லி செந்தில் சொல்லுகிற அந்த கதாபாத்திரம் நிஜம். எல்லா கிராமங்களையும் அந்த மாதிரி ஒரு பெருசுகள் வந்து பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ரஜினியினுடைய கதாபாத்திரம் பேசுற விஷயத்துல, நீ கும்பிடுற சாமியும் சரி, நான் கும்பிடுற சாமியும் சரி, நம்ம வழிபாடுகள் வேணா அந்த முறைகள் வழிபாட்டு முறைகள் வேணா வித்தியாசமா இருக்கலாம். ஆனா, அது போய் சேருகிற இடம் ஒண்ணுதான்ப்பா. அதனால கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல அவங்கவங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து மத மோதலை ஏற்படுத்தக்கூடாது. எல்லாமே வந்து நமக்கு எல்லாம் சமம் தான் அப்படின்ற விஷயத்தை மத வெறுப்பு அரசியலுக்கு எதிரான டயலாக் வந்து பேசியிருக்காரு. அப்ப இந்த எதிரான டயலாக் பேசுற ரஜினிகாந்த் அவர்கள நீங்க எப்படி சங்கின்னு சொல்லுவீங்க? அப்படின்றது தான் ஐஸ்வர்யாவோட பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இந்த கதாபாத்திரம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுகிற ரொம்ப பக்தி மார்க்கமா இருக்கிற ஒரு கதாபாத்திரமா தான் மொய்தீன் பாய காமிக்கிறாங்க. ஆனா ஆவேசமா அவர் வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு. பாம்பேல பெரிய டானாலாம் காமிக்கிறாங்க. கிராமத்துல வந்தோனே அப்படியே பம்மிடுறாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணுவார் பாருங்க. அப்படி பண்ணும்போது நிஜமாவே அப்படி நடக்குதா எங்கேயாவது கிராமங்கள்ல அப்படின்னா, இப்ப கூட சமீபத்துல ஒரு சில கிராமங்கள்ல பார்த்தோம். அதாவது இந்துக்கள் வந்து ஏதோ ஒரு அந்த ஊர் திருவிழாவுக்கு வந்து முளைப்பாரிலாம் எடுத்துட்டு போகும்போது அவர்களுக்கு வந்து மோர் கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது விஷயங்கள்லாம் தர்கா வாசல்ல வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அவர்களே வந்து அந்த வந்து வருஷ தட்டெல்லாம் எடுத்துட்டு போனாங்கலாம் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ மத நல்லிணக்கம்ன்றது சில கிராமங்கள் இருக்கதான் செய்யுது. இன்னும் அண்ணன் தம்பியா வந்து மாமா மச்சானா அதே ஒண்ணு மண்ணாவே இருக்கிற ஆட்கள் சில கிராமங்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா இப்ப இந்த வெறுப்பு அரசியல வெறுப்பு மத அதாவது மத வெறுப்பு அரசியலை வந்து தூண்டி விட்டுட்டு ஒரு 10 வருஷமா நம்மள வந்து
ஆட்சி அதிகாரம்ன்ற பேர்ல வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற ஒரு கட்சி, குறிப்பாக பாஜக, அதுவும் RSS சித்தாந்தத்தும் கொள்ள இந்த கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் மத வெறுப்பு அரசியல்ன்றது அதிகமாயிருச்சு. அதற்கு எதிராக வந்து பேசுற மாதிரியான ஒரு விஷயத்தோடு தான் இந்த படத்தை வந்து நம்ம ரஜினி அவர்கள் எடுத்திருக்காரு. இப்ப ரஜினி இந்த கதையை ஏன் ஒத்துக்கிட்டாரு? கேமியோ தான் பண்ணதா சொல்றாங்க. ஆனா படத்துல ரொம்ப நேரம் அவர் வராரு. ஆக்சுவலா கேமியோன்னு இந்த படத்துல யார சொல்லலாம் அப்படின்னா விக்ராந்த் தான் சொல்லலாம். விக்ராந்த் வர்ற காட்சிகள் ரொம்ப கம்மி. விஷ்ணு விஷால் கூட நிறைய நேரங்கள்ல வராரு. இன்னொரு கேமியோ கதாபாத்திரம்னா அந்த கன்னட நடிகை ஒரு பொண்ணு. என்னமோ தானியாவா என்னமோ சொன்னாங்க அந்த பொண்ணு பேர். அது வந்து சும்மா லைட்டா ஏதோ வந்துட்டு போகுது. ஒருவேளை நிறைய காட்சிகள் எடுத்து வெட்டிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த அந்த தானியா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. தமிழர்களை கேவலமா பேசி, தண்ணி விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரியா பேசி, கன்னட நடிகைன்னு சொல்லிட்டு ஓவர் திமிரா பேசுறது, எங்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு தமிழர்ல கேட்டுட்டு, அப்புறம் ஏன் தமிழ் படத்துல நடிக்க வந்தெல்லாம் கேட்டாங்க. ஒருவேளை இந்த எதிர்ப்புலாம் நிறைய இருந்ததுனால எடுக்கப்பட்ட காட்சிகளை வெட்டிட்டாங்களான்னு தெரியாது. அந்த அம்மா சும்மா ஏதோ வந்துட்டு போகுது. அது ஒன்றும் பெருசாலாம் வந்து நோட்டீஸ் பர்சனாலாம் கிடையாது. ஆனா இதுல வந்து ரொம்ப நோட்டீஸ் பர்சனா இருந்தது வந்து விவேக் பிரசன் தான். அவர் அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரு. செந்தில் கரெக்டா வந்து இப்படியும் செந்திலால வந்து நடிக்க முடியுமான்ற மாதிரி சில விஷயங்களை, நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. வழக்கம் போல தம்பி ராமையா அவருக்கே உரிய பாணியில ஸ்கோர் அடிச்சு ஆடுறாரு. அப்புறம் ஜீவிதா பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷாலுடைய அம்மாவா ஜீவிதா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜீவிதாவை தமிழ் படத்துல பாக்குறோம் நம்ம. அப்புறம் வந்து ரஜினியுடைய மனைவியா நிரோஷா பண்ணியிருப்பாங்க. நிரோஷா கூட பெரிய ஒர்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஜீவிதா கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரஜினி கிட்ட போய் கதற விஷயமா இருக்கட்டும், அந்த மரண வீட்டுல அவங்க பேசுற அந்த டைலாக் அவங்க அழுகுற விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து ஜீவிதாக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஒட்டுமொத்தமா நம்ம வந்து இந்த லால் சலாம் படத்தை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலிங்கா பார்க்கல அப்படின்னா கூட ஒரு விஷயம் நம்ம கண்ணை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். எதுனா மத வெறுப்பு அரசியலை இனிமே எடுத்துக்கிட்டு ரஜினி கிட்ட போக முடியாது யாரும். நிச்சயமா அதுக்கு பதில் அவர் சொல்லியிருக்காரு. பாஜக என் மேல கலர் சாயம் பூச முடியாதுன்னு ஒரு டைலாக் ஒன்று விட்டுறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. காவி சாயம் பூச பாக்குறாங்க, எனக்கும் பூச முடியாது, திருவள்ளுவருக்கும் பூச முடியாதுன்னு ஒரு டைலாக் விட்டாரு. பெரிய வைரல் ஆச்சு இல்லையா? அதே மாதிரி அதற்கு மீண்டும் வலு சேர்க்கிற மாதிரி இதுல காட்சிகளை வச்சுக்கிட்டாரு. இப்ப நாளைக்கே வந்து பாஜக அவரை மிரட்டி உருட்டி ஏதோ ஒரு பண்ணி அவர் பாஜக எங்களுக்கு சாதகமா நீ பேசுன்னு சொன்னாலும், இப்ப அவர் பேசினா அந்த கிளிப்பிங்கையும் இந்த விஷயம் இந்த படத்துல பேசின டைலாக் ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டாங்கன்னா ரஜினியோட கேரியரை காலி. ஆக ரஜினிகாந்த் அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்றதுனாலதான், செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுனாலதான் லால் சலாம்ல நிறைய மத வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நிறைய விஷயம் பேசியிருக்காரு. சோ இது அவருக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கும்னா நிச்சயமா அவருக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும். அவர் தான் உடம்பு சரியில்லை அரசியல் விட்டுருங்கப்பான்றாங்க. ஆனா பாஜக அவரை எப்படியாவது ட்ரை பண்ணலாமான்னு பின்வாசல் வழியா, முறவாசல் வழியா, அது வழியா, இது வழியாலாம் இண்டு இடுக்கு சந்து முடுக்கெல்லாம் எங்கன்னா கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே தெரியுது. எல்லாத்துக்கும் இந்த லால் சலாம் மூலமா ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வச்சு விட்டாருன்னே சொல்லலாம். பொண்ணு படத்துல அது கூட பொண்ணு நடிகை டைரக்ட் பண்ண படத்துல தெளிவா அப்பா வந்து ஒரு வேலையை பார்த்து வச்சிட்டாரு. இனிமே என் வீட்டு வாசலுக்கு எவனாவது மதத்தை புடிச்சுக்கிட்டு மத வெறுப்பு அரசியல் பண்ண சொல்லி வந்தீங்கன்னா லால் சலாம 4 வாட்டி போட்டு காட்டுவேன் உங்களுக்கு. மரியாதையா அந்த படத்தை பார்த்து ஓடி போயிருங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்கேன். ஸோ அடிப்படையில் இந்த படத்துக்கு வந்து இன்னொரு பலமா இருக்க வேண்டிய விஷயம். ஆனா அது இல்லாம போனது வந்து மியூசிக். அது வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் எதுக்கு அவர் போட்டாருன்னே தெரியல. இந்த ஜலாலின்னு ஒரு பாட்டை தவிர பாக்கி எதுவுமே காதுல கேட்கல. இதுவும் வந்து ஒன்றும் பெருசாலாம் மைண்ட்ல பண்ற மாதிரிலாம் இல்ல. பின்னணி இசை சுத்த வேஸ்ட். கேமரா ஒர்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமா நிறைய பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து படத்துக்கு வந்து ரொம்ப சலிப்பை தான் தருது. படத்தோட நீளம் லென்த்தியா இருக்கு. படம் இப்ப முடிஞ்சிடும்னா முடிய மாட்டேங்குது. அப்புறம் ரஜினி போர்ஷன் நிறைய இருக்கணும்னு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேமியோ நம்ம கேட்டோம். ஆனா அவருக்கு ஒரு நாள் முழுக்க வந்துட்டாரு. அடிச்சு நவுத்துறா அப்படின்னு சொல்லி அவர் கிடைத்த நாளெல்லாம் அவரை சம்மந்தமே இல்லாம நிறைய ஷூட் பண்ணி வச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால அவருடைய போர்ஷனை போட்டா கடைசியில கேமியோக்கு பதில் ரஜினி படமா மாறி போச்சு. ஆனா என்ன ரஜினி படம்னு சொல்ல முடியாது அவங்களால. ரஜினி கதாபாத்திரம் ஹீரோ கிடையாது. சோ அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா கொடுக்க முடியாது. ஆனாலும் படம் முழுக்க ரஜினி வராருங்க. சோ லால் சலாம் அப்படின்ற ஒரு படம் மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் அப்படின்னா, மக்கள்கிட்ட சேருதோ இல்லையோ மத வெறுப்பு அரசியல் பண்ற எல்லா அரசியல்வாதிகளும் இந்த படத்தை போய் பார்த்துருவாங்க. ஏதாவது பயன்படுத்த முடியுமா, இதை வச்சு எதனா பிரச்சனை பண்ண முடியுமா, ரஜினிக்கு எதிராக எதனா தூண்டி விடுமா ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எதுவும் தூண்டி விடுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதுல இல்ல. ஆனா இந்த கதையை இன்னும் கொஞ்சம் அழகா ஐஸ்வர்யா வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு பேசு பொருளா மாறின மாதிரி அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். மெனக்கெட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அதை வந்து கோஆர்டினேட் பண்ண தெரியல. நிறைய இது எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கிரிக்கெட் அரசியல்னு ஒரு பக்கம், மத அரசியல்னு ஒரு பக்கம், அதுக்கு இடையில வந்து ஒரு கிராமத்துல வந்து சாதி மோதலை எப்படி உருவாக்குறாங்கன்னு ஒரு பக்கம், மத மோதலை உருவாக்குறாங்க எப்படின்னு இன்னொரு பக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இதை வந்து என்டர்டைனிங்கா கொடுக்கணும்னு மசாலா கமர்ஷியல் தடை வந்து இன்னொரு பக்கம்.
அதுக்குள்ள ஒரு காதலை பொருத்தி வச்சது ஒரு பக்கம். இப்படி பல விஷயங்களை தொட்டு தொட்டு போறதுனால எதையும் ஃபுல்ஃபில்லா முடிக்க முடியாம திணறி இருக்கிறது மட்டும் வெளிப்படையா தெரியுது. ஸோ அந்த லென்த்தும் படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா தான் மாறி இருக்கு. இசை எப்படி ஒரு மைனஸோ அது மாதிரி படத்தினுடைய நீளம், திரைக்கதையினுடைய பல பலவீனமான திரைக்கதையினுடைய ஓட்டம் அப்படின்னு எல்லாரும் வேணா ரஜினி உட்பட நம்ம தம்பி ராமையான்னு எல்லாரும் ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருந்தா கூட அது எதுவுமே படத்துக்கு பெருசா கை தூக்கி விடுற மாதிரி இல்லைன்றது தான் வருத்தமான விஷயம். இந்த முயற்சி, அதாவது மத நல்லிணக்கத்தோடு ஒரு விஷயத்தை சொல்வதற்காக ஒரு திரைக்கதையை வடிவமைச்சு அதுல பிரபலங்களை நடிக்க வச்சு பேசுபொருளா மாத்தின விஷயத்துக்காக கோடங்கி சார்பில் இந்த படத்திற்கு கொடுக்கப்படுகிற மதிப்பீடு 5க்கு 3.5. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.